வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டிசி தேர்வுக்கு எல்லாரும் படித்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நம்புகிறேன். சில பேருக்கு ஒரு கேள்வி, எக்ஸாம் எப்போ இருக்கலாம்? ஸோ அப்படி சொன்னீங்கன்னா அதற்கு தகுந்தாற்போல் நான் பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு வாரம் லீவ் போடுறதோ ஒரு 10 நாள் லீவ் போடுறதோ நான் பிளான் பண்ணலாம். எனக்கு ஒரு எக்ஸாம் டேட் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய ஆஸ்பிரன்ஸ் நம்மகிட்ட கேட்டாங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட. நம்மளுடைய பயணம் பார்த்தீங்கன்னா நேற்று இன்று தொடங்குனது கிடையாது. எஸ்சிடிசி அதாவது 2023ஆம் ஆண்டிலிருந்தே நம்ம குறிப்பா டிரைவர் கம் கண்டக்டருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா கைடன்ஸ், கிளாஸ், சப்போர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மூலமா 400 பேரும் எஸ்சிடிசியில பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரியுதா? இப்போ கூட எஸ்சிடிசி ரன்னிங் ஸ்டாஃப் யாரை கூப்பிட்டு கேட்டாலும் நம்மளை பத்தி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம் டேட் எப்படி என்னைக்கு இருக்கலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நம்ம எஸ்சிடிசியை நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். எஸ்சிடிசி போன உடனே எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 19, 2023 இருந்தது. அப்போ அப்ளிகேஷன் க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 வச்சிருந்தாங்க. அப்போ செப்டம்பர் 18க்கும் எஸ்சிடிசி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாசம் கேப் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 2 மாசம். அப்போ செப்டம்பர் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் 21 லாஸ்ட் டேட். அப்படி நம்ம ஒரு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா மே ஜூன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? மே அல்லது ஜூன்ல வரைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அதை பிளான் பண்ணிருக்கலாம். அப்போ வித்தின் 2 மந்த்ஸுக்குள்ள நமக்கு வந்துடலாம். அப்ப ஏப்ரல் 21 போயிடுச்சு, மே 21, ஜூன் 21. ஸோ அதுக்குள்ள எக்ஸாம் வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. இப்போ நமக்கு ஜூன்ல 21 வருதுன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லயே நமக்கு கால் டிக்கெட் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு லாஸ்ட் செப்டம்பர் 18ல எக்ஸாம் இருந்தது. எக்ஸாம் அப்ளை லாஸ்ட் டேட். சரிங்களா? அப்புறம் அக்டோபர், நவம்பர்ல தான் எக்ஸாம் டேட் வச்சுட்டாங்க. நவம்பர் 19 எக்ஸாம்னா நவம்பர் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி இல்ல 8ஆம் தேதி அப்படியே கால் டிக்கெட் வந்துடும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நமக்கு கால் டிக்கெட் வந்துடும். ஸோ அப்படிங்கிற அடிப்படையில நம்ம ஒரு 2 மாசம் கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்னது? ஏப்ரல் 21. ஏப்ரல் 21னா சும்மா அப்ராக்சிமேட்டா மே 21, அப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் 21 எதிர்பார்க்கலாம் எக்ஸாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள எதிர்பார்க்கலாம்னா நமக்கு ஜூன் 10ல கூட 10-12 வாக்குல கூட நமக்கு கால் டிக்கெட் வந்துடலாம். அப்ப நமக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு எக்ஸாமுக்கு? இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு மே 5 நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஏப்ரல் 21 முடிஞ்சது. அதுல ஒரு 9 நாள், இன்னைக்கு ஒரு 15 நாள் முடிஞ்சு. ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா 60 நாள்னா 15 நாள் முடிஞ்சு. இன்னும் பாத்தீங்கன்னா 45 நாள் இருக்கு அப்படின்னு பிளான் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 45 நாள் இருக்கு அப்படின்னு பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. சரிங்க, காம்படிஷனை பத்தி நீங்க சொல்லவே இல்லையா அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு தகவலை சொல்லியிருந்தோம். அது ஏப்ரல் 20ஆம் தேதியே பத்திரிகையில வந்திருந்தது. கிட்டத்தட்ட 10,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர் அப்படின்ட்டு. எத்தனை பேரு? 10,000 பேர். அப்ப கடைசி நாள் ஒரு 500 பேரை விண்ணப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா கடைசி நாள் 21 மதியமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 11,000 பேர் தான் அப்ளை பண்ணிருப்பாங்க. கடந்த முறையும் அப்படிதான் அப்ளை பண்ணிருந்தாங்க. கிட்டத்தட்ட 11,000 பேர். ஏங்க, ஏகப்பட்ட பேர் எம்ப்ளாய்மெண்ட் மூலமா தனியா அப்ளை பண்ணாங்களாங்க. அவங்களாம் என்ன கணக்குல சேர்க்கறதுன்னா அவங்க 2 தடவை அப்ளிகேஷன் போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் வந்ததுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க, ஆன்லைன்ல அனுப்பிச்சு. ஒரு சில பேர் தான் எம்ப்ளாய்மெண்ட் வந்ததுக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்ப 2க்கும் கால் டிக்கெட் வந்துச்சுன்னா நீங்க ஏதாவது ஒண்ணுக்கு மட்டும்தான், அது ஒரு கால் டிக்கெட் வச்சுதான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப 8 பிரிவா பிரிச்சிருக்காங்க. எஸ்சிடிசி, எம்டிசி, கோவை, சேலம், மதுரை, கும்பகோணம், விழுப்புரம், திருநெல்வேலி அப்படின்ட்டு. அப்ப ஒவ்வொரு மண்டலத்துக்கும் தனித்தனியா தெரிவிட்டு ஒரே நாள்ல ஒரே டயத்துல ஒரே சிலபஸ். ஓகேங்களா? எஸ்சிடிசிக்கு தனியா கிடையாது, எம்டிசிக்கு தனியா கிடையாது. ஒரே நாள்ல தான் எல்லாரும் நடக்கணும். ஓகேவா? அது தான் அன்னைக்கு டேட்ல தான் எக்ஸாம் எடுக்கும். ஒரே நாள்ல. சரி, தனித்தனியாலாம் நடக்காது ஒவ்வொரு மண்டலத்துக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் உள்வாய்ங்க, பேசிக் ஐடியாஸ். நம்ம சொன்னா ஒரு 11,000 பேர். அப்ப எக்ஸாம் எத்தனை பேர் வருவாங்கன்னா போன வட்டம் என்ன இதே போல அப்ராக்சிமேட்டா 11,000 பேர் அப்படிதான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. போன வட்டம் எக்ஸாம் எழுதுனவங்க பாத்தீங்கன்னா 9,400 பேர் தான் எக்ஸாமே எழுதுனாங்க. சரிங்களா? சோ இவங்களுக்கு தான் நமக்கு பாத்தீங்கன்னா கால் டிக்கெட்டே வந்தது. ஓகேவா?
ஸோ 9400 பேர் தான் எக்ஸாம் எழுதுனாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் ரிசல்ட் போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து காம்படிஷன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி எவ்வளவு? 3274. 3274க்கு கிட்டத்தட்ட ஒரு 11,000 பேர் அப்ப அத்தனை பேர் எழுதுனாங்க வச்சாலும் நமக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேவா? ஸோ இதே போல ஒரு ஈஸியான ஒரு வழியில வேலை பெறுவது வேற எங்கேயும் கிடையாதுங்க. சரிங்களா? அதனால வந்து இந்த வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்தி கொடுங்க. ஸோ கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் நடந்தது, அது அமைச்சர் பேசியதை நம்ம வீடியோவே பண்ணியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அடுத்த முறை வந்து எடுக்கும்போது டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா தான் எடுக்க போறோம். அப்ப இந்த முறை தான் நம்ம டிரைவர் கம் கண்டக்டர் வந்து எடுத்திருக்காங்க. இப்ப அடுத்த முறை எடுக்க போகும்போது இந்த அவேர்னஸ் வச்சு எல்லாருமே 2 லைசன்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ இதை பயன்படுத்தி இனிமேல் நம்ம 2 லைசன்ஸ் போட்டு வைக்கிறதா நல்லதுன்னு அடிப்படையில் எல்லாருமே போட்டு வைக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுத்தாங்கன்னா காம்படிஷன் இப்ப வெறும் 10,000 பேர் அப்ளை பண்றது 1,00,000 பேர் கூட அப்ளை பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்ப 1,00,000 பேர்ல வந்து நீங்க போட்டி போடணும்னா கடினமா இன்னும் படிக்கணும். கொஞ்சம் வரவும் லேட்டா படிச்சாலும் நீங்க வேலை வாங்கிடலாம், அடுத்த லெவல் போயிடலாம். ஆனா அடுத்த வட்டம்லாம் இதே மாதிரிதான் இருக்காது, நம்பாதீங்க. ஓகேங்களா? அதனால என்ன செய்யுங்கன்னா, இதுதான் கடைசி அட்டம்ப்ட், இதுல நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னு மைண்டுக்குள்ள ஏற்றிருங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம இந்த அட்டம்ப்ட்லயே வந்து நெக்ஸ்ட் லெவல் நம்ம போயிடணும். ப்ராக்டிக்கல் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல எழுத்து தேர்வு கிளியர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன வழியோ அதுக்கான முயற்சியில வந்து இறங்குங்க. சரிங்களா? நான் சொல்றேன், பெரும்பான்மையானவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் எழுதுனவங்க கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா அந்த ஓஎம்ஆர் சிட்டியை பார்க்க போறீங்க. சரிங்களா? நிறைய ஒரு சில பேர் எஸ்சிடிசி எழுதிருக்கலாம். மற்ற அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் முதல் தடவை எக்ஸாம்னு என்னது சார். எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சவங்களும் இருக்காங்க, 12th முடிச்சிருக்காங்க. படிப்புக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாம போயிடுச்சு, இப்ப வாசிக்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது கூட நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ எல்லாராலையும் முயற்சி பண்ண முடியும். அதற்கு வந்து முயற்சியும் பயிற்சியும் தேவை. சரிங்களா? இப்போ முயற்சியும் பயிற்சி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ரிட்டர்ல ஈஸியா கிளியர் பண்ணலாம். அதுக்காக என்னங்க விடிய உட்காந்து படிக்கணுமான கிடையாது. டெய்லி 2 மணி நேரம் ஒதுக்குங்க. என்ன இது சொன்னாலும் என்ன படிங்க. சரிங்களா? நமக்கு வந்து ஒரு தகவல் இருக்கு. போன வட்டம் எப்படி கேட்டிருந்தாங்க? ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. ஸோ தமிழுக்கு அனைவராலையுமே தமிழுக்கு 50க்கு 20 மதிப்பெண் கண்டிப்பா பெற முடியும். ஸோ நீங்க இப்ப போய் எக்ஸாம் எழுதுனா கூட ஒரு 10 மதிப்பெண் கூட எடுத்துருவீங்க. ஏன்னா அந்த அளவு உங்களுக்கு ஏற்கனவே நீங்க படிச்சவங்க, நம்மளாம் ஸ்கூல் லைஃப்ல முடிச்சுதான் வந்திருக்கோம். அந்த நாலேஜ் எப்படி போட்டாலே ஒரு 10 மதிப்பெண் அழகா எல்லாரும் எடுத்துருவீங்க. அப்புறம் கொஞ்சம் படிச்சுன்னா 20 மார்க்குங்களை பெற்றுங்க. தமிழை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். ஸோ நம்ம கவலைப்பட வேண்டியதுன்னா தொழில்முறை திறனறி தேர்வு. இந்த தொழில்முறை திறனறி 30 மதிப்பெண் கேட்கிறாங்க. அப்புறம் 20 மதிப்பெண் ஜிகே வந்து பாத்தீங்கன்னா 20 மதிப்பெண்ணுக்கு எல்லாராலையுமே ஒரு 10 மதிப்பெண் போடுற மாதிரி இருக்கும். போன வட்டம் வந்து ஒரு 13 மேக்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுல வந்து ஒரு 6-8 மேக்ஸ் வந்து நீங்க தண்ணியெல்லாம் ரொம்ப கத்துக்கிட்டுலாம் வர கிடையாது. பார்த்த உடனே வந்து இந்த வருடம் லீவ் ஆண்டா இல்லையா, ஒரு நாளைக்கு வந்து எத்தனை நிமிடங்கள் உள்ளன. நம்ம 24 மணி நேரம் சொல்லிடுவோம். சரிங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 நேரம். ஸோ எத்தனை நிமிடம், எத்தனை செகண்ட் அப்படிதான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து ஈஸியா தான் இருக்கும். ஆனா அதுக்கு பயிற்சி தேவை. எல்லாமே ஈஸி தான். அது ஈஸியா கஷ்டமானு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா தானே எக்ஸாம்பிள் போய் தெரியும். ஸோ அதற்கான வழிகளை தான் நம்ம அகாடமி மூலமா பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ இன்னைக்கு கிடையாது, 2023 நம்ம வந்து ப்ராப்பரா கைடன்ஸ் சரிங்களா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வந்து அந்த பயிற்சி எடுக்கணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும், வெறுமனே நான் படிக்கிறேன் மண்டையில ஏற மாட்டேங்கி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போறேன். அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நாளைக்கே வந்துடும். அந்த சர்ப்ரைஸ் வீடியோல நீங்க எதிர்பார்க்காத, ஸோ அதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும் மாதிரி அளவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னே சொல்லலாம். அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து அதுக்கான வீடியோ பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட் பேஜ் இதெல்லாம் வேணும், எனக்கு வந்து கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னா தாராளமாக கொடுக்குறோம். ஏன்னா நம்ம அகாடமி இதுக்குன்னே டெடிக்கேட்டடா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிபிஎஸ்சி குரூப் 4 போட்டிருக்காங்க, எஸ்ஏ எக்ஸாம் போட்டிருக்காங்க, கோர்ட் எக்ஸாம் கொடுக்குது. ஸோ அதெல்லாம் நான் கான்சென்ட் பண்ணல. ஸோ ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை திருப்திகரமாக உருப்படியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். ஸோ அதனால தான் நம்ம டிஎன்எஸ்டிசி மட்டுமே மெயின் ஃபோக்கஸாக பண்ணி உங்களுக்கு வந்து கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு அது தொடர்ச்சியாக வந்து கிளாஸஸ் ஒரு நாள் டிலே ஆகுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பேக் எண்ட் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பேக் எண்ட் என்னன்னா
உங்களுக்கு புக்காக கொடுத்துட்டோம், இன்னொரு பெட்டராக கொடுத்தா எப்படி நல்லா இருக்கும், அந்த அடிப்படையில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது 2 நாள் அந்த ஒர்க்கு முடிச்சுன்னா ரெகுலர் பேசிஸில் வந்து நம்ம உங்களுக்கு தெரியும். ஸோ டயரை பற்றி எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி காணொலி எடுத்துருந்தோம் அப்படின்ட்டு டீட்டெயிலாக. ஸோ அதே போல் டாப் டு பாட்டம் வந்து ஐஐடி புக்கை வந்து பிரித்து மேய்ஞ்சி உங்களுக்கு எந்த அளவு ஒரு யூஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் ஒரு பணியை செய்ய போகிறோம். ஸோ நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வெறும் எழுத்து தேர்வு மட்டும் கிடையாது, நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே கைடன்ஸ் சப்போர்ட் வரும். அதே போல் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் செய்முறை தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மகிட்ட எஸ்சிடிசியில் போட நிறைய ரன்னிங் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்டர்வியூக்கு, ஸோ இன்டர்வியூக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஐ சர்டிஃபிகேட், இயர் சர்டிஃபிகேட், ஸோ இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டி வரும். அதுக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் சொல்யூஷன் கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஏன் ஃபஸ்ட்டு வந்து சேலரி வாங்குற வரைக்கும் கூட நம்ம பயணம் உங்களுக்கு தொடரும். ஸோ அந்த மாதிரி தான் 2023 வந்து பெரிய ஒரு சக்ஸஸாக நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம அகாடமி மூலமாக. ஸோ இந்த ஆண்டும் மிகப்பெரிய பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில தான் வந்து நான் தொடர்ச்சியாக வந்து டிஎல்இசி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் மூலமாக நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ யோசிக்காதீங்க, படிக்கிறதுக்கு களத்தில் இறங்குங்க. இந்த வருடம் 2025 வேலையை வாங்கக்கான முயற்சியில் முழு முயற்சியாக ஈடுபடுங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த காணொலியில் இன்னும் டீட்டெயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.